இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு சங்க காலத்தில் மகளிர் நிலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டு மக்கள் அல்லது ஒரு சமுதாயம் எப்படி வாழ்ந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த காலத்திலே அவருடைய வரலாறு, அவருடைய இலக்கியம் இதிலிருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமது வரலாறு, அதாவது சங்ககால தமிழர்களின் வரலாறு சரியாக பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் அனைத்துமே பெரும்பாலானவை சங்க இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கின்றன. ஆகவே சங்க இலக்கியத்திலிருந்து நாம் அன்றைய காலகட்டத்தில், சங்க காலத்தில் மகளிர் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்றைய சொற்பொழிவில் தொல்காப்பியம், புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டி சங்க காலத்தில் மகளிர் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசுவதாக என்னுடைய விருப்பம். சங்க காலம் என்பது கிமு 500 முதல் கிபி 200 வரை உள்ள இடைப்பட்ட 700 ஆண்டு காலங்கள். அந்த 700 ஆண்டு காலங்களில் அல்லது அதற்கு முன்னதாகவும் நம்மிடையே இருந்ததெல்லாம் செய்யுள்கள் தான். அந்த காலத்தில் உரைநடை இல்லை. அந்த செய்யுள்கள் எல்லாம் பலரால் பல சூழ்நிலைகளில் இயற்றப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்களில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தன. அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே இருந்தால் அழிந்து போய்விடும் என்று கருதிய மன்னர்கள் அவற்றை நூல்களாக தொகுக்குமாறு புலவர்களுக்கு ஆணையிட்டார்கள். பிற்காலத்தில் அவற்றை நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நூல்களாக்கினார்கள். அதில் குறுகிய அடியுள்ள சிறிய பாடல்களை 8 நூல்களாக தொகுத்தார்கள். அது 8 தொகை என்று பெயர். நீண்ட பாடல், பல அடிகளுடைய பாடல்களை 10 பாட்டு என்று 10 நூல்களாக்கினார்கள். அந்த 8 தொகையும் 10 பாட்டும் ஆகிய 18 நூல்கள் தான் சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2436. அதை எழுதிய புலவர்களின் எண்ணிக்கை 473. அதில் 30 பேர் பெண்பாற் புலவர்கள். அந்த பெண்பாற் புலவர்கள் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 154. நண்பர்களே, இதுவரையில் எந்த காலத்திலும், எந்த நாட்டிலும், எந்த பண்பாட்டிலும் ஒரு காலகட்டத்திலே 30க்கு மேலான பெண்கள் 150க்கு மேலான பாடல்களை இயற்றியதாக வரலாறே கிடையாது. இன்றைக்கு கூட இல்லை. அதுதான் தமிழுக்கும் தமிழச்சிக்கும் உள்ள தனிப்பெரும் பெருமை என்று நான் பல மேடைகளில் பல முறை கூறியிருக்கிறேன். தமிழில் ஒரு பாடலை இயற்ற வேண்டுமானால் எதை பற்றி எழுதுகிறார்களோ அதை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். அது குறிப்பாக இலக்கணம், அது யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த பாடல்கள் எல்லாம் இயற்றியவர்கள் பெண்கள் பல துறைகளிலும் பல நிலைகளிலும் இருந்தவர்கள். ஆகவே கல்வி என்பது பலருக்கும் பரவலாக கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பெண்கள் கல்வி கற்றிருந்தார்கள். பெண்கள் இலக்கண பயிற்சி பெற்றிருந்தார்கள். பாடல் எழுதும் ஆற்றலுடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே சங்க காலத்தில் மகளிர் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கல்வி மட்டுமல்லாமல் பெண்கள் வீரத்திலும் சிறந்து விளங்கினார்கள். வீரம் என்பது போருக்கு போய் மடிவது மட்டுமல்ல, உள்ளத்திலே இருப்பதும் வீரம்தான். ஒரு குறிப்பாக ஒரு பெண் முல்லை நிலத்திலே, அதாவது சங்க காலத்திலே முல்லை நிலம் என்றால் காடும் காடு சார்ந்த இடம். அங்கு வாழ்ந்த ஒரு பெண் தான் எப்படிப்பட்டவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பாடல் கலித்தொகையிலே உள்ளது. அந்த பாடல்ல அந்த பெண் என்ன சொல்லுகிறாள் என்றால், எங்கள் வீட்டிலே வளர்கின்ற காளை மாட்டை தழுவக்கூடிய மனத்திலே வீரமும் உடலிலே வலிமையும் இருக்கின்ற ஒரு ஆண்மகனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறார். இந்த பாடல்ல கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் என்று. கொல்லேறு என்றால் கொல்லுகின்ற காளை மாடு. எப்படி கொல்லுகிறது என்றால் கொம்பு, கூர்மையான கொம்பு, வலிமையான உடல் அந்த காளைக்கு. அந்த காளை மாட்டை தழுவுவதற்கு கொல்லேற்று கோடஞ்சுவானை, அது கோடு என்றால் கொம்பு. அந்த காளை மாட்டினுடைய கொம்பை கண்டு அஞ்சுகிறானே ஒருவன், அவனை அந்த பெண் இந்த பிறவியிலே மட்டுமல்ல மறுபிறவியில் கூட திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்கிறது அந்த பாடல்.
அது அவருடைய வீர உணர்வை காட்டுகிறது. நல்லவேளை இந்த மாதிரி ஒரு வழக்கம் இப்போ இந்த காலத்துல இல்லை. அப்படி இருந்தால் பல ஆண்களுக்கு திருமணமே ஆகாது. சரி. பெண்கள் இளம் வயதிலே மட்டும் வீரம் உள்ளவர்களாக இல்லை, முதுமை பருவத்திலும் வீரம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கு புறநானூற்றிலே சில பாடல்கள் சான்றாக விளங்குகின்றன. ஒரு பெண்ணினுடைய வீரச் செயலை பற்றி ஒக்கூர் மாசாத்தியார் என்ற வெண்பார் புலவர் மிக பாடல்களை கூறுகிறார். ஒரு ஊர்ல போர் நடைபெற்றது. அந்த போரிலே இந்த பெண்ணுடைய தந்தை முந்தா நாள் இறந்து விட்டான் போரிலே. நேற்றைய போரிலே அவருடைய கணவன் இறந்து விட்டான். இன்றும் போர் பறை ஒலிக்கிறது. எல்லாரும் அவர்கள் வீட்டிலிருந்து யாராவது ஒருவரை போருக்கு அனுப்புகிறார்கள். இவள் வீட்டிலே யாரும் இல்லை. ஒரே ஒரு சிறுவன் தான் இருக்கிறான். அந்த சிறுவனை அழைத்து அவனுக்கு அவனுக்கு ஆடை உடுத்தி, தலையில எண்ணெய் தடவி, தலையை சீவி முடித்து, கையிலே வேலை கொடுத்து போருக்கு போ என்று அனுப்புகிறாள். அதுதான் அந்த பெண்ணுடைய வீரத்தை குறிக்கின்ற பாடல். பாடலை பார்ப்போம். ஸ்லைட் போடுங்க. கெடுக சிந்தை கடிதுவிழ் துணிவே மூதியின் மகளிர் ஆகுதல் தகுமே. இந்த 2 அடிகளை கடைசியில பார்க்கலாம். அடுத்த 3வது அடியிலிருந்து பார்ப்போம். மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்து ஒழிந்தனனே. முந்தா நாள் நடைபெற்ற போரில் இவளுடைய தன்னைன்னா தன் என்று சொல்லும், ஐ என்று சொல்லும் கலந்து வந்த பொழுது தன்னை என்று ஆகியது. ஐ என்றால் தலைவன் அல்லது தந்தை என்று பொருள். இவளுடைய தந்தை யானை எரிந்து களத்து ஒழிந்தனனே. யானையை எதிர்த்து போராடி போர்க்களத்தில் இறந்தான். நெருநலுற்ற செருவிற்கு இவள் கொழுநன் பெருநிறை விலக்கி ஆண்டு பட்டனனே. நேற்று நடந்த போரில இவளுடைய கொழுநன் அதாவது கணவன் பெருநிறை விலக்கி என்றால் இந்த நாட்டில் உள்ள பசுக்களை பகைவர்கள் கவர்ந்து சென்றார்கள். அவற்றை மீட்டு வருவதற்காக இவன் சென்றான். அந்த பசுக்களை மீட்டு வருகின்ற பொழுது இவன் அங்கே போர் நடைபெற்றது, அதில் இறந்தான். ஆக தந்தை இறந்தான், கணவனும் இறந்தான். இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி, அது செரு என்றால் போர், இன்றைக்கும் போர்ப்பறை ஒலிக்கிறது. அதை கேட்டு இவளுக்கு ஒரு விருப்பம், போருக்கு யாராவது அனுப்ப வேண்டும் அவருடைய வீட்டில இருந்து என்று. வேல் கை கொடுத்து அது வேலை எடுத்து வெளிது விரித்து உடி ஆடை வெள்ளை ஆடையை உடுத்தி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி. பாருமயிர் என்றால் பரட்டை தலை பரட்டையாக இருக்கிறது. சின்ன பையன் அடுத்த அறையில ஒரு மகன் அல்லது இல்லோன், அவளுக்கு இருப்பதே ஒரு மகன் தான். அந்த மகனை அவனை எண்ணெய் தடவி தலையை சீவி தலையை முடித்து விட்டு அவனுக்கு ஆடையை உடுத்தி கையில வேலை கொடுத்து செருமுகம் நோக்கி செல்கிற விடுமே. செருமுகம் என்றால் போரை நோக்கி செல்க என்று அவனை அனுப்புகிறாள். ஒரு மகன் இல்லது இல்லோள் தான் அவள். அவள் எப்படி அவளை பற்றி பாடுகின்ற பொழுது புலவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கெடுக சிந்தை, முதல் 2 அடிகள், கெடுக சிந்தை கடிதவள் துணிவே மூதின் மகளிர் ஆகுதல் தகுமே. கெடுக சிந்தைன்னா போட்டு நாசமா போட்டு இவளுடைய மனம் என்று இகழ்ச்சியாக புகழுகிறார். அவ்வளவு துணி உள்ளவள், கடிதவள் துணிவே, இவளுடைய துணிச்சல் மிகவும் கடுமையானது. மூதின் மகளிர் ஆதல் தகுமே. மரக்குலத்தை சார்ந்த ஒரு பெண் என்று சொன்னால் இவள் தான் என்று சொல்லுகிறார். புலவர் பாடிய புலவர் ஒரு பெண்பாற் புலவர் தான் ஒக்கூர் மாசாத்தியார் என்று பெயர். நான் முதலில் இந்த பாடலை படிக்கின்ற பொழுது வெறும் ஒரு பெண்பாற் புலவர் மற்றொரு பெண்ணை பற்றி சற்று மிகைப்படுத்தி கூறியிருக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் தமிழ் பெண்களிடத்திலே உள்ளத்தளவிலே இன்றும் வீரம் இருக்கிறது. அண்மையிலே நடைபெற்ற ஈழப் போராட்டத்திலே பல பெண்கள் தங்கள் தந்தையை இழந்து கணவனை இழந்து தாங்களும் போருக்கு சென்றார்கள். அதுதான் தமிழச்சினுடைய வீரத்துக்கு சான்று. வீரம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது.